சினிமாவில் என்னதான் திறமையும் அதற்கான உழைப்பும் இருந்தாலும் ஒரு சிலருடைய திறமை வெளியே தெரியாமலேயே உள்ளது. அதில் ஒருவர்தான் சினேகன். இவர் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதிலும் பல ஹிட் பாடல்கள் கூட இவர் எழுதிய பாடல்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் தனக்கான சரியான அங்கீகாரத்திற்காக சினேகன் போராடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தான் கவிஞர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நடிகர் என்பதையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்துக் கொண்டிருக்கும் சினேகன் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் கதாநாயகனாகவும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சீரியல் மற்றும் சினிமா நடிகையான கன்னிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. குழந்தைகள் இருவருக்கும் சினேகனின் குருவான கமல்ஹாசன் தான் பெயர் வைத்திருந்தார். அதுவும் காதல் கவிதை என்று அழகான தமிழ் பெயரை வைத்திருந்தார். இது அந்த நேரத்தில் பலரையும் வியக்க வைத்தது. சினேகனின் 2 குழந்தைகளுக்கும் தங்க வளையல் அணிவித்து கமல்ஹாசன் ஆசீர்வதித்திருந்தார். அந்த புகைப்படங்களை கன்னிகா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்திருந்தார். சினேகன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 கலந்து கொண்ட பிறகுதான் பலருக்கும் பிரபலமானார். இந்த பாடல்கள் எல்லாம் சினேகன் எழுதியதா என்று கூட அவருடைய பாடல்கள் பலருக்கும் தெரிய தொடங்கியது. சினேகனின் மனைவி கன்னிகா நடிகை மட்டுமல்லாமல் தன்னுடைய நீண்ட முடி ரகசியத்துக்கு காரணமான ஹேர் ஆயிலை தயாரித்து பிஸ்னஸ் செய்து வருகிறார். அதுபோல சிலம்பாட்டம், புத்தகம் எழுதுதல், சமையல் கலை, ஓவியம் என்ற பல திறமைகளை கையில் வைத்துள்ளார். சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அவருக்கு அதிகமான ரசிகர்களும் இருந்து வருகிறார்கள். தன்னுடைய குழந்தைகளோடு செய்யும் சின்ன சின்ன செயல்களையும் கூட வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று கன்னிகா மற்றும் சினேகன் தம்பதியின் குழந்தைகளின் 100வது நாள். அதனால் அந்த நாளை மனைவி மற்றும் குடும்பத்துடன் சினேகன் எளிமையாக கொண்டாடியுள்ளார். தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் சேர்த்து கொலுசு பரிமாறியுள்ளார். இவர்களைப் போலவே ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவும் தன்னுடைய மகளின் 100வது நாளை கொண்டாடியிருந்தார். அவர் குடும்பத்தோடு ஹோட்டலில் அதை பிரம்மாண்டமாக கொண்டாடியிருந்தார். ஆனால் சினேகன் கன்னிகா தம்பதி தங்களுடைய குழந்தைகள் ஃபங்க்ஷனை வீட்டில் எளிமையாக கொண்டாடியுள்ளார்கள். இந்த தம்பதிக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்கள் கூறி குழந்தைகளை ஆசீர்வதித்து வருகிறார்கள்.